எப்போதும் ஆரம்பத்தில் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பது நமது குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி நாம் சொல்லுவது. ஓ என்பது நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டுள்ளது. ஆக நம் உடல்ல உள்ள அனைத்து உயிரணுக்களையும் ஓ என்று இயக்கிக் கொண்டே உள்ளது. ஓ என்றால் இயக்கம் என்று பொருள். கொஞ்சம் குறைச்சிட்டு ஆனாலும் ஆக நாம் எண்ணியது எதுவோ அது என்று நம் உடலாக்கி நம் உடலுக்குள் இருந்து அது ஓ என்று ஜீவனாகி கொண்டே உள்ளது. நம்ம ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி இயக்கணும். அதன் இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், இயக்கத்தால் ஏற்படும் ஈர்ப்பை லட்சுமி என்றும் காரணப்பேரை வைத்து நாம் அறியும்படி செய்கின்றார்கள். அவ்வாறு நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தின் உணர்வை நம் முன் கவர்ந்து நாம் ஆன்மாவாக மாற்றுகின்றது. அதே சமயம் நம் உயிரின் இயக்கத்துக்குள் இருக்கும் காந்தப்புலன் அது கவரும் போது அதற்கு பேர் லட்சுமி. அதை கவர்ந்து நம் உயிரான இயக்கத்துக்குள் அது ஜீவன் பெறுகின்றது. ஏனென்றால் தாவர இனங்கள் தான் நுகரும் சத்தை அணுவை நுகர்ந்து உறைந்து அந்த உடலாய் அந்த மரமாக விளைகின்றது. ஆனால் அணுக்களாக சேர்ந்துதான் அது உறைகின்றது. ஆனால் நம் உடலில் நாம் எண்ணீரே நமது உயிர் ஓ என்று இயக்கினாலும் என்று உடலாக்குகின்றது. மீண்டும் எந்த குணமோ அதன் இயக்கத் தொடராக விளைகின்றது. இப்போ விஷ்ணுவின் மகன் பிரம்மா நாம் எண்ணியது என்னவோ அது உருவாகிவிட்டால் அந்த குணத்தை தன்னிச்சையாகவே உருவாக்கி கொண்டே இருக்கும். அதுக்குதான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா. பிரம்மா உருவாக்குகின்றான், விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், சிவனோ தன்னுடன் அரவணைத்துக் கொள்ளுகின்றான் என்று சொல்வது. ஆக பலமுறை சொல்லியுள்ளேன், மீண்டும் இதை இன்று ஞாபகப்படுத்துவோம். ஆகவே இதை போல நமக்குள் அமைகின்றது. இப்போ நாம் எதற்காக இங்கே வந்துள்ளோம் என்றால், இதுவரையிலும் நாம் உபதேசித்து வந்த உணர்வுகள் நீங்கள் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி உள்ளீர்கள், இனி நாம் எவ்வாறு பக்குவப்படுத்த வேண்டும். இதற்கு முந்தைய நிலைகளில் நாம் சாதாரண பக்தி மார்க்கத்திலையும் மதம் இனம் மொழி என்ற வேக உணர்வு கொண்டு மதத்தால் தன் மதத்திற்குள்ள தெய்வங்களை வணங்கி அதை காத்துக் கொள்வதும், அதே சமயத்தில் இனத்தால் எங்கள் குல தெய்வங்கள் என்ற நிலையை அவர்கள் எதை வகுத்துக் கொண்டார்களோ அந்த தெய்வ வழிகளில் அவர்கள் செயல்படுத்த அந்த முறையில் தான் வாழ்ந்துள்ளோம். அதே சமயத்தில் மொழிப்பற்றை உருவாக்கியவர்கள் மனிதர்கள் தான். நேற்று வரையிலும் ஆக கர்நாடகர்கள் சகோதர உணர்வுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தவர்கள். தண்ணீர் பிரச்சனையால் மொழி பிரச்சனைகள் நம்மை பிரிக்கின்றது. அப்போது பிரிக்கும் நிலை வரும்போது ஒருவருக்கொருவர் அழித்துக் கொள்ளும் உணர்வே நமக்குள் வளர்கின்றது. அவரை கொன்று விடு இவரை கொன்று விடு என்ற நிலைகள். ஆக நமக்குள் இருக்கும் ஒழுக்கங்களும் கெடுகின்றது. இந்த நிலைகளில் இங்கே கர்நாடகாவில் தமிழ் இனத்தவர்கள் வியாபாரம் செய்தாலும் கடன் கொடுத்து வாங்க முடிவதில்லை. இவனுக்கு எப்படி கொடுப்பது என்று தர்மத்தை அழித்துக் கொண்டு ஆக தன் இனம் என்ற நிலைகளில் நல்ல ஒழுக்கங்கள் அழித்துக் கொள்வதோடு வெறுப்பும் வேதனை பொறுப்பு குரோதம் கோபம் என்ற கொடூர உணர்வுகள் உருவருகின்றது. அதைதான் நமக்குள் வளர்த்து மற்றொருவரை அழித்திடும் உணர்வே நமக்குள் விளைகின்றது. இதை போல மதத்தின் அடிப்படையிலையும் இனத்தின் அடிப்படையிலையும் இன்னை ஊருக்குள் எடுத்துக்கொண்டால்
என் இனம் பெரிதாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு 150 பேர் இருந்தா போறோம். மற்ற இனங்கள் கம்மி, அந்த என் இனம் பெரியவன், இந்த ஊருக்கு என்ன இவன் நாட்டானே என்ற இந்த முறைகளில் இனப்பெருக்கத்தாலும் ஒரு நியாயத்தை இங்கு கொல்லப்படுகின்றது. தர்மத்தை நிலைநாட்டுவோ மனிதன் என்ற நிலையை இருளை போக்கி ஒளியை காணும் உணர்வுகள் அங்கே ஆக ஒளியை மறைத்து இருளாகும் நிலையை தான் உருவாகின்றது. காரணம், இங்கே இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் என் மதம் பெரியது, என் கடவுள் பெரியது என்ற நிலைகளில் நாங்கள் வகுத்து கொண்ட சட்டம்தான் எங்களுக்கு பெரியது என்று மதத்தின் அடிப்படையில் மற்ற அழிய மதத்தை ஈவிறக்கமற்று கொன்று புசிப்பது. அதே போல இனத்தின் பெருக்கத்தில் எடுத்துக்கொண்டால் மற்ற குழந்தைகளானாலும் ஈவு இறக்கமற்று கொன்று புசிக்கும் உணர்வுகளே தான் வருகின்றது. கொன்று ரசிக்கும் நிலையில் தான் வருகின்றது. கொன்று புசிக்கும் அல்ல, கொன்று ரசிக்கும் நிலையில் தான். ஒரு மதத்திற்கு ஒரு மதம் போர் செய்யும் போது ஆக மற்ற மதத்தினரை தாக்கும் அதில் அழுகுகளும் வேதனைகளையும் கண்டு ரசிக்கும் ஆற்றல் தான் நமக்குள் அதிகமாக எழுகின்றது. இதை போன்றுதான் எம்மதமும் எந்த மதத்தையும் காப்பதில்லை, எந்த இனமும் எந்த இனத்தை காப்பதில்லை. ஆக எந்த இனத்தில் சேர்ந்தாலும் மனித இனத்தை பூண்டோடு அழிக்கின்றது. ஆக மனித இனமாக இருக்கும் நாம் மனிதனை கொன்று புசிக்கும் கொன்று ரசிக்கும் நிலைகள் அங்கே வரப்படும் போது ஆக மனிதன் வாழும் நிலை இல்லை. மனிதனை கொண்டிடும் உணர்வுகள் நமக்குள் விளையும் என்றால் நமக்குள் நாம் மனிதனாய் உருவாக்கிய நமது எண்ணமும் நமது உணர்வும் நமக்குள் நல்ல குணங்களை கொண்டு ரசிக்கும் உணர்வாக தான் வருகின்றது. ஆகவே இதை போன்று நாம் எண்ணியது எதுவோ நமது உயிர் இவ்வாறு பிரமமாக அதை சிருஷ்டித்து தன் நிலை எதுவோ அதனின் ஆணைகளை அது செய்து விடுகின்றது. ஆக இதை போன்று நாம் மதம் இனம் மொழி என்ற நிலைகளில் மனித இனத்தவே முழுமையாக அழித்து அதை ரசித்து வசிக்கும் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த இனத்தில் இருந்தாலும் சரி. இதைத்தான் நாம் மனிதனுக்கு மனிதன் இனத்தின் பெயரால் பிறர் வேதனைப்படுவதை ரசிப்பதும் வேதனைப்பட செய்து அதை கண்டு ரசிப்பதும் தான் உண்டு. ஆக மதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் மற்ற மதத்தினை பழித்து பேசுவதும், ஆனால் அந்த மதத்தினை மக்களை அழித்து அதை ரசித்து பார்ப்பதும் தான் வருகின்றது. இப்படித்தான் மதங்களுக்குள் மதம் ஆக ஒவ்வொரு மதத்தையும் அழித்து அதனின் நிலைகளை ரசிக்கும் நிலையில் வருகின்றது. இதற்கு மத்தியில் நாம் அனைவரும் கடவுளை தான் வணங்குகின்றோம், தெய்வத்தை தான் வணங்குகின்றோம். ஆக தெய்வத்தின் அடிப்படையில் தான் நியாயங்களை வழங்குகின்றோம். நியாயம் என்பது எனக்குள் எந்த நிலையோ, நான் ஒரு தெய்வத்தை வணங்குகிறேன் என்றால் அந்த தெய்வம் என்னை காக்கும் என்ற நிலைகளில் நாம் அடுத்தவனை கொன்று அல்லது அடுத்தவனை இம்சித்து அடுத்தவனை வேதனைப்படை செய்து அதை ரசிக்கும் நிலையில் தான் நமக்குள் வருகின்றது. அப்படி ரசித்தால் அதுதான் என் தெய்வம். ஆக எனக்கு ஒரு பிடிக்கவில்லை என்றால் நான் தெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனை செய்தேன் என்றால் அதே சமயத்தில் தெய்வத்தின் பேரில் பிறர் கஷ்டப்படுவதை ரசித்தே நான் வருகின்றேன். ஆக அதனால் மகிழ்ச்சியும் கொள்ளுகின்றேன். இப்படி நாம் நம்மை அறியாமலேயே பிறர்வால் இருக்கும் வெறுப்பால் நமக்குள் வேதனை கொண்ட ரசனை தான் நமக்குள் உட்கொண்டு அந்த வேதனை உருவாக்கும் அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் பிரம்மமாக சிஷியாகின்றது. ஆக நாம் எண்ணீர் எதுவோ நம்ம உயிர் வரம் கொடுக்கின்றது விஷ்ணு. ஆக அதே சமயத்தில் வரம் கொடுத்த பிரகாரம் இதர் ரெண்டுக்கும் இடையில் உருவான இந்த உணர்வுகள் பிரம்மமாகி விடுகின்றது, ஜீவ அணுவாக மாறிவிடுகின்றது. ஆக எந்த வேதனையை ரசிக்கும் உணர்வு வருகின்றதோ அந்த உணர்வு அணுவாக விளைந்து விட்டால் நம் உடலிருந்து அதற்கு வேண்டிய ஆகாரம் தேவை. ஆக ஒருவர் வேதனை யார் படுகின்றார்களோ அந்த வேதனை அவர் வேதனைப்பட நான் ரசிக்க இப்படித்தான் இருக்கின்றது. ஆக வேதனை கண்டு ரசிக்கும் நாம் ஆக புலியோ அல்லது மற்ற பாம்பினமோ தனக்குள் இருக்கும் விஷத்தை பாய்ச்சி அதை வேதனைப்படுவதை கண்டு ரசித்து தனக்கு உணவாக உட்கொள்வது போல மனிதனாக இருக்கும் நாம் நஞ்சினை என்னாக ஒருவர் வேதனைப்படுவதை கண்டு அதை நஞ்சாக ரசித்து நாம் நமக்குள் உடலாக சேர்க்கின்றோம். இன்று மதுபானத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் கடினமானதுதான். அந்த வாடைப்பட்டாலே அதை குடிக்காதவருக்கு அதை கண்ட உடனே உமற்றல் வருகின்றது, வெறுப்பு வருகின்றது. ஆனால் அதை குறித்து பழையவர்களுக்கு அதை கொண்டு ரசித்துதான் அவர்கள் படுகின்றார்கள். அந்த ரசிப்பின் தன்மை அவருடைய சிந்தனை நிலைகளை இழக்கச் செய்கின்றது. ஆனால் அது இல்லை என்றால் அவர் வாழ்க்கையே நடக்காது. இதை போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையில் வேதனைப்படுவதை நாம் கண்டு ரசித்து விட்டால் மீண்டும் யாரையும் வேதனைப்பட செய்து கொண்டே இருக்கும். அந்த வேதனை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும். நண்பனாக பழகும் போது நண்பனின் நிலைகளை போற்றி துடிப்போம். ஆனால் நண்பனுக்குள் பிடிக்கவில்லை என்றால் அந்த பிடிக்கவில்லை என்ற நிலைகள் கொண்டு நாம் அந்த வேதனை தான் நாம் ரசிக்க வேண்டிய வேதனைப்பட செய்து அதற்கு என்னென்ன இடையூறு செய்யணுமோ
அந்த இடையூறு செய்து அவனை வேதனைப்பட செய்யும், தொழிலை நஷ்டப்பட செய்தும் அதன் வழிகளில் வேதனைப்படுவதை ரசித்துக் கொண்டுதான் நாம் இருக்கின்றோம். ஆக அந்த ரசிப்பு இருந்தால்தான் இங்கே உதடலை அது விளைகின்றது. அவரை கண்டு ரசிக்கும் போது பாம்பினம் எவ்வாறு தேடி அதந்து தன் நஞ்சை பாய்ச்சி தன் இறையை அது உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதை போன்றுதான் நாம் நஞ்சினை மற்றவருடைய நிலைகள் கொண்டு அந்த உணர்வினை நாம் நஞ்சாக ரசிக்கும் போது நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அனைத்தும் பாம்பு எப்படி நஞ்சினை பாய்ச்சி அந்த நஞ்சினை கொண்டு ரசித்ததோ இதை போல நாம் ரசித்த உணர்வுகள் நம் நல்ல குணத்தை அது விழுங்கி அது செயலற்றதாக்கி இந்த நஞ்சின் தன்மை நமக்குள் அது பெருகி வரும். ஆக இவ்வாறு நாம் பெருகி வரப்பும் போது நம் உடல் நலியும் போது அம்மா அவ்வா என்ற இந்த வேதனை தான் அதிகமாகும். ஆகவே ஒரு சமயம் இந்த வேதனையின் தன்மை எதுவோ அந்த வேதனை சுவாசித்தால் நான் அந்த வலியும் அடங்கும். ஆகவே மகிழ்ச்சியாக யாராவது பேசினால் கோபம்தான் அதிகமாகும். அந்த மகிழ்ச்சியின் தன்மை பேசும்போது இங்கு அடங்காது. அதற்கு வேண்டிய உணவு இல்லை என்றால் அது துடைக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு பதில் கொதிக்கும் உணர்வே இங்கே உருவாகும். இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இப்போது எங்கே இருக்கிறோம் என்றால் தேய்புறையாக இருக்கின்றோம். நமக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் மறையும் தருவாயில் எந்த பக்தி மார்க்கமாக இருப்பினும் சரி, எந்த மதத்தின் தன்மையில் அவர்கள் சாஸ்திரங்கள் விதித்தபடி நாங்கள் செய்தோடும் சரி, இதை போன்று நாம் மதத்தின் அடிப்படையில் சிக்கி மனிதனாக பிறந்த நிலையை மறந்து ஆக மனிதன் தன் வாழ்வில் உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றி இன்றும் நிலை கொண்டு முழுமையடைந்துள்ளான். ஓர் வித்து நாம் வித்திலே பூமியிலே நடுனால் அந்த வித்தில் உள்ள உணர்வுகள் எதுவோ அதை தன் இனத்தின் மரமாக அதை விளைய செய்து தன் இனத்தின் தன்மை வித்தாக அது விளைகின்றது. இதை போன்றுதான் உயிர் ஒளியானது ஒரு வித்தானது. அந்த வித்தின் தன்மை கொண்டு தான் செடி அதாவது புழுவிலிருந்து மனிதனாக வர வரையிலும் மனிதனானத்தின் தீமைகள் அகற்றிடும் சக்தியை தன்னுடைய நினைத்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இன்றும் விண்ணில் ஒளி சரீரமாக முழுமையான வித்தாக மற்ற தன் ஒளியின் சிகரமாக வளர்க்கும் ஒளி அலைகளை பரப்பிக் கொண்டுள்ளது துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலங்களும். ஆக அதை யார் ஒருவர் அதனின் உணர்வை வித்தாக எடுத்து அதனின் துணை கொண்டு நமக்குள் வளர்த்து நம் வாழ்க்கையில் வந்த இத்தகைய மதத்தால் ஏற்பட்ட நிலையோ இனத்தால் வந்த வெறித்தன்மையோ இதையெல்லாம் இனத்தால் மொழியால் வந்த இந்த உணர்வுகளை அது இயங்காது தடைப்படுத்தல் வேண்டும். இதை பற்றிவிட்டால் இந்த புவியின் பற்றுடன் நாம் மீண்டும் தேய்புறையான நிலைகள் வளர வேண்டும். ஆக வளர்வுரையாக வளர்ந்து இன்றும் என்றும் நிலையான நிலைகள் நாம் வளர வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் நாம் எவ்வாறெல்லாம் பெற வேண்டும் என்றுதான் இந்த உபதேச கருத்துக்களை உங்களுக்குள் தெளிவாக கொடுப்பது. காரணம், இன்றைய நிலைகளில் நம்ம எதை பெற வேண்டும் என்ற நிலைகளில் இன்று நாம் தொழில் செய்கின்றோம், செல்வத்தை சம்பாதிக்கின்றோம். அந்த செல்வம் வந்தால் மகிழ்ச்சி பெற முடியும் என்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த செல்வத்தின் தன்மை வளர்ந்தாலும் கடைசியில் என் பையன் இப்படி செய்கின்றான், கொடுத்தவன் நான் தாராளமாக கொடுத்தேன், அவன் கொடுக்கவில்லையே என்று வேதனைப்படுகின்றோம். இவ்வாறு வேதனைகள் நோயாக வரும்போது செல்வத்தின் தன்மை இருப்பினும் வேதனை தான் அதிகமாகின்றது. அதே சமயத்தில் வேதனையோடு நாம் இருக்கப்படும் போது நாம் எண்ணியபடி நம் பிள்ளையோ மனைவியோ மக்களோ அல்லது உற்றாரோ உறவினரோ எண்ணவில்லை என்றால் அவரை பற்றி நாம் வேதனையை தான் அதிகமாக எண்ணுகின்றோம். ஆக நாம் செல்வத்தை சம்பாதித்தோம், நாம் எந்த மகிழ்ச்சியை கொண்டோம். ஆக செல்வத்தை சம்பாதித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கு உதவி செய்தாலும் அந்த உதவியின் தன்மை கொண்டு அவர்கள் நல்லவராகவில்லை என்றால் அவர்களை கண்டு நாம் வேதனைப்படுகின்றோம். இப்படித்தான் செல்வம் ஒரு பக்கம் இருப்பினும் செல்வத்தால் வேதனை என்ற நிலையை அதிகரித்தும் பூமியின் பற்றை அதிகமாக வளர்த்துக் கொள்கின்றோம். ஆக நமக்குள் நல்ல குணங்கள் தெளிந்த குணங்களை அது நாளுக்கு நாள் அது மறைய செய்கின்றது. இதை போன்ற வரும் நிலைகளிலிருந்து நாம் எப்படி மீளுவது, எந்த வகையில் மீளுவது என்ற நிலைதான் மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் சந்தர்ப்பத்தால் எந்தெந்த தீய வினைகள் நமக்குள் புகினும் அந்த தீ வினைகளை தொடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நாம் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கணும், ஒரு வேதனைப்படுவோரை பார்க்காமல் இருக்க முடியாது, வேதனைப்படுவோர் சொல்லை கேட்காமல் இருக்க முடியாது. ஆக ஒருவன் குற்றம் செய்கிறான் என்றால் குற்றம் செய்வனை பார்க்காமல் இருக்க முடியாது. குற்றத்தால் பார்த்தாலும் அவன் குற்றம் செய்த பின் அதனால் நேர்முகமாகப்பட்டவர்கள் அவர் வேதனைப்படுவதையும் பார்க்கத்தான் செய்கின்றோம். ஆனால் அறிவால் அறிகின்றோம், அறிந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகி விடுகின்றது. ஆக நாம் எத்தகைய நிலைகள் பற்றாலும் நமக்குள் அறிந்த உணர்வுகள் அறிந்து தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொள்ளும் அறிவு இருந்தாலும் ஆக கார்த்திகேயா என்று தெரிந்திடும் அறிவிருந்தாலும்
அதை நீக்கிடும் அறிவு வேண்டும். அதை நீக்கும் தன்மை நாம் உடல் எவ்வாறு நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் இருக்கும் நஞ்சினை மாற்றிவிட்டு நல்ல உணர்வினை எவ்வாறு அதை இணைத்து அந்த ஆக அந்த இணைத்தாலும் அந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வினை தனக்குள் அது சேர்க்கின்றது. அந்த நல்ல உணர்வால் நமக்குள் ஒரு மனத்தால் அந்த நல்ல எண்ணங்கள் கொண்டு தீமையை அகற்றும் நிலைகளை நாம் உருவாக்குதல் வேண்டும். ஆக நல்லவைகள் நாம் எதுவாக இருந்தாலும் தீமைகளை தெரிந்திடும் அறிவு இருந்தாலும் தெரிந்த பின் கையில அழுக்கு இருக்கிறது என்று அது துடைக்காமல் நாம் உணவாக உட்கொண்டால் அழுக்கின் சுவையே வரும். பின் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் சுவையற்றதாக மாறிவிடும். ஆக இதை போன்று நாம் ஒரு மகிழ்ச்சி நிலைகள் நாம் கேட்டறிந்தாலும் ஆனால் தெரிந்து கொள்ளும் நிலை இருந்தாலும் ஆனால் ஒருவர் தீங்குப்படும் உணர்வை நாம் நல்ல அறிவுடன் இணைந்திடும் போது அது துடைக்கவில்லை என்றால் அவர் தீமையின் உணர்வை நமக்குள் விளையும். ஆக துடைக்காவிட்டால் அது நோயின் தன்மையாக விளையும். நல்ல உணர்வின் தன்மை அதை எடுக்க முடியாது, தவிக்கும். அப்போதுதான் நமக்குள் சிந்தனை செதறும். ஆக சிந்தனை செதறும் போது இயக்கத்தின் நடுக்கத்தால் வரும் கோபமும் ஆக சிந்தனையற்ற செயல்களாக நம்மை செய்வித்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும். அதற்குத்தான் இப்போது நாம் புவியின் பற்றிலேதான் மதத்தின் அடிப்படையிலும் அதன் மதங்கள் காட்டிய பக்தி ஆக மதங்கள் காட்டிய கடவுள்கள் ஆக அவர் நல்ல ஒழுக்கத்தை காட்டியது. அந்த நல்ல ஒழுக்க பிரகாரம் நாம் எண்ணால் அது கடவுளாக இயங்கும் என்று பொருள். ஆக நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வுகள் அனைத்தும் இதை சூரியன் காந்த சக்தி கவரும் போது அது அலைகளாக பறந்தாலும் அதை நான் நுகர்ந்தது என்றால் நம் உயிர் நமக்குள் இருந்து கடவுளாக இயக்கினும் நாம் எண்ணியது அது ஓய் என்று ஜீவனாக்கி நமக்குள் அது கடவுளாக எந்த தீமையோ அதையே தான் உருவாக்கும். ஆகவே கடவுளின் வேலை எதுவென்றால் நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணவின் தன்மை. செடியை நல்ல காய்கறிகளை விளை வைத்ததும் கடவுளே, அதுக்குள் இயங்குவதும் கடவுளே. ஆக நல்ல உணர்வு இணைந்த பின் அதை சுவையாக சாப்பிடும் போது ஆக நமக்குள் சுவையாக இருக்கின்றது. ஒரு நஞ்சு கண்ட செடியை அந்த உணவின் தன்மை கடவுள் தான் வளர்க்கின்றார். அதே நஞ்சு கொண்ட செடியை நாம் உணவாக உட்கொள்ளும் போது நமக்குள் இயக்கும் கடவுள் அது இதனுடைய நஞ்சின் தன்மை அதிகரிக்கப்படும் போது அதற்குள் அது அடிமையாகி விடுகின்றது. நமக்குள் பல நல்ல குணங்கள் இருப்பினும் அவை அனைத்தும் கடவுளாக இருப்பினும் அதே சமயத்தில் நஞ்சின் உணவுகள் நமக்குள் சென்ற பின் அது கடவுளாக இருந்து நஞ்சின் செயலாக்கமாக மாற்றி விடுகின்றது. ஆக இந்த உணர்வுகள் அனைத்தும் நஞ்சின் தன்மை பற்றி வைத்தால் இந்த உடலை விட்டு அகன்ற பின் நாம் பாம்பாக பிறக்கின்றோம். ஆக அதே சமயம் நஞ்சு கொண்ட ஒரு தாவர இனத்தின் சத்தை கடுகடு என்று இருப்பினும் அந்த விஷம் கொண்ட உணர்வின் தன்மை நமக்குள் ஆனால் அந்த கடுகடுப்பான நிலைகள் கொண்டு இந்த உடலை விட்டு அகன்ற பின் கீழினமாக பிறக்கின்றோம். இன்று நாம் எண்ணும் எண்ணங்களில் நாம் எதெது நிலைகள் உணர்வின் தன்மை வருதோ உடலின் மனமும் நாம் எண்ணமும் இந்த மனமும் ரெண்டும் சேர்த்து இந்த கடுகடுப்பாக இருந்தால் அந்த உணர்வின் அணுசல்கள் உயிரணுவாக விளைந்து அது நம்ம வீட்டுகளிலே படர்ந்தால் அது உணர்வின் தொடர்பு கொண்டு இதே நிலையில் சுவாசித்து தீழ்களாக உருவாகின்றன. சூரியன் உமிழ்த்தும் உணர்வுகள் மற்ற கோள்களின் சத்தை அது கவர்ந்து அது அணுக்களாக மாற்றும் போது அதனின் அணுக்களின் தொடர் வரிசையில் தான் தாவர இனங்களும் பாறைகளும் மாறுகின்றது. இதை போன்றுதான் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் எதுவாக இருப்பினும் மனிதனான பின் உயிரினங்கள் முழுமையாகின்றது. நாம் வேதனையோ சலிப்பான நிலைகள் அதிகரித்து விட்டால் வீட்டில் தேள்களும் பள்ளிகளும் உருவாகின்றது. அதே போல நாம் மனிதன் வெறுப்பின் வேதனை என்ற நிலைகள் இல்லை என்றாலும் சோர்வு சஞ்சலம் சலிப்பு என்ற நிலைகளில் நாம் வெளிப்படுத்துவோம் என்றால் இதனால் ஏற்படும் வீரிய வித்துகள் நம் வீட்டிலே வைத்திருந்தாலும் அதில் வண்டுகள் தொலைத்து விடுகின்றது, அரிசிகளில் புழு விழுந்து விடுகின்றது. இதே போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் மனிதனிலிருந்து தோன்றும் உணர்வுகள் இதை நாம் உணவுக்காக வைத்திருந்தாலும் அந்த உணவை இது உட்கொள்ளும் நிலை வருகின்றது. எந்த உணவினை நாம் உணவாக உட்கொண்டு உயிரின் அணுக்களை நமக்குள் உருவாக்கினோமோ அதனால் வரும் எண்ணங்களால் வெளிப்புறம் உணர்வுகள் அதனின் மனமும் அதனுடைய சொல்லும் இந்த உணர்வுடன் கலந்து அந்த சூரியன் காந்த சக்தி கவரும் என்றால் அதனை தோன்றும் உயிரணுக்களாக உருவாகி நாம் எதை உணவாக உட்கொண்டோமோ அதுவே உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆகவே அதை உணவாக உட்கொள்ளும் போது இந்த உடலுக்குள் நாம் உணவு உட்கொள்ளும் நிலையை மறைந்து விடுகின்றது. ஆக நம்முள் விளைந்ததை அது உணவாக உட்கொள்ளும் நிலை வருகின்றது. இதை போன்றுதான் நாம் நம்முடைய நிலைகளை எந்த வேதனை கொண்டு பேசுகிறோமோ அந்த வேதனையால் உருவான அந்த தேள் நம்மை தீண்டும் போது அந்த வேதனையின் தன்மை நமக்குள் அதிகரிக்கின்றது. ஆக அது தேள் நம்மை கொட்டிவிட்டால் தேளின் எண்ணம் அதிகமாகிவிட்டால் தேளின் விஷம் அதிகமாகிவிட்டால் இந்த உடலை விட்ட பின் நாம் தேளின் நினைவே வருகின்றது. அடுத்த அப்படி தேளாக பிறப்போம்.
அதே போல பாம்பின் தன்மை தீண்டிவிட்டால் பாம்பின் நினைவே அதிகமாகின்றது. ஆக பாம்பாக பிறப்பு. ஆக இதை போல நாய் கழித்து விட்டால் நாயின் தன்மை இன்னைக்கு பார்க்கலாம். வெறிநாய் கழித்து விட்டால் அது எப்படி எச்சி அதனுள் ஒழுகி கொண்டு உள்ளதோ இதே போல கழிப்பட்ட அந்த மனிதனும் அந்த எச்சின் தன்மை அதே போல அந்த தாகத்திற்காக எடுத்து மரணம் அடைகின்றான். ஆக அந்த நாயின் தன்மை அடைந்த பின் இந்த உணர்வுகள் அந்த நாயின் ரூபமாக தான் இந்த உயிர் உருவாக்கும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். இதை போன்று மாற்றியாச்சா? சரி. இதை போன்று நாம் ஒவ்வொரு நிலைகளையும் இன்று நாம் மூட்டை பூச்சி நம் உடலிலிருந்து உருவான அந்த உயிரணுத்தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட மனித உடலிருந்து வரக்கூடிய மனமும் எண்ணமும் இதனுடன் இணைந்த பின் அந்த உணவின் தன்மை கொண்டு அணுவாக உயிரணுவாக தோன்றுகின்றது. அது தோன்றிய பின் இந்த தேடு பூச்சி இவைகள்லாம் உருவானாலும் வண்டினங்களும் இதே போல மனிதனிலிருந்து உருவாகிறது தான். ஆக சூரியனால் உருவாக்கும் உணர்வின் சத்தை எதை எதை கவர்கின்றதோ அதே போல அந்த உணர்வின் தன்மை வருகின்றது. மனிதன் உருவாக்கி எண்ணத்தின் தன்மை எதுவோ அந்த எண்ணங்கள் எந்த வகையில் பரவுகின்றதோ அதே போல அந்த எண்ணத்திற்கு தக்கவாறு மனிதனின் உடலிருந்து அந்த மனங்கள் வரும். இது ரெண்டும் கலந்து எண்ணத்துடன் கலந்தால் அந்த உணர்வின் சத்தை கவரப்படும் ஒரு மனிதன் உடலுக்குள் அது உருவரும்போது ஜீவ அணுவாக மாறுகின்றது. அதே போலதான் இதனின் உணர்வின் தன்னை எடுத்துக்கொள்ளும் போது இதுவும் ஜீவ அணு அதாவது உயிரணுவாக மாறிவிடுகின்றது. ஆக உடலுக்குள் செல்லும் போது ஜீவணுவாகின்றது. ஆகவே தன் வெளியிலே வரப்படும் போது உயிரணுவாக மாறிவிடுகின்றது. ஆக எந்த உணர்வின் தன்மை இணைத்ததோ அந்த உணர்வின் தன்மை அதை கவர்ந்து அதனின் ரூபத்தை அடைய செய்து விடுகின்றது. ஆக இதை போன்று உலகின் நிலைகள் கடவுளின் இயக்கம் இவ்வாறுதான் இயக்குகின்றது. இவை என்ன கடவுளின் அவதாரம். ஆக அழகாக உயிரின் நிலைகள் கொண்டு மனிதனான பின் ஆக முழு முதற் கடவுள். ஆக கடவுளின் அவதாரமாக பெற்றவர்கள் நாம் மனித ரூபம். மனிதனின் உணர்வும் எண்ணங்களும் ஆக நம் உடலுக்குள் சேர்த்துக்கொண்ட உணர்வுகளும் இத்தகைய நிலைகள் தான் உருவாக்கி உள்ளது. இவ்வாறு உருவாக்கிய இந்த உணர்வினை நாம் எவ்வாறு ஆக தீமைகள் அகற்றி ஆக உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக பெறும் தன்மைகள் மனிதனின் வாழ்க்கையில் எத்தகைய தீமை இருப்பினும் அதை அறிந்திடும் அறிவு உண்டு. அறிந்திட்ட பின் அந்த தீமைகள் கண்டுணர்ந்த அறிவினை நாம் உள்ளே நுகர்கின்றோம். ஆனால் அது தொடைக்க வேண்டும். நாம் புறத்தால் கைகால்களில் நாம் மற்ற பொருட்களை உருவாக்குகின்றோம். ஆனால் அதிலே தேய்ந்த கைகளிலே அல்லது உடல்களிலே பட்ட தூசி அல்லது கையில் உள்ள அழுக்கை துடைத்து விடுகின்றோம். ஆனால் உணர்வால் எண்ணிய உணர்வுகள் நாம் கேட்டு உணர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நல்ல உணர்வுடன் இணைந்து விட்டால் அது அவ்வப்போது தொடைக்கவில்லை என்றால் அதன் உணர்வின் தன்மை இணைந்து எத்தகைய தீமையோ அதனின் உணர்வின் தன்மையாக அணுக்கள் விளைய தொடங்கி விடுகின்றது. அதனின் உணர்வாக நாம் வேதனைப்படுகிறோம் என்றால் அந்த வேதனையின் உணர்வு அலைகள் வெளிப்பட்ட பின் மீண்டும் நம்முள் உற்பத்தியாகி இந்த உணர்வின் தன்மை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதே எண்ணத்தின் தன்மை கொண்டு தன் வித்திற்கு எண்ணத்திற்கு மீண்டும் உணவாக விட்டு அது மீண்டும் வளரத் தொடங்கி விடுகின்றது. ஒரு மரத்தின் தன்மை கொண்டு தன் எண்ணத்தின் தன்மை கொண்டு வித்தாக உருவாகின்றது. பின் வித்தான உருவான பின் இந்த மரம் எவ்வாறு உணர்வின் தன்மை கொண்டு ரூபங்கள் அமைந்ததோ இதை போன்றுதான் அதிலிருந்து கடந்த வித்து நிலத்தில் ஊன்றிய பின் பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு நாம் அந்த வித்தின் தாவர இனத்தில் மடித்த அதாவது ஒரு மரம் அது பற்று அதனுடைய சத்தல் நாம் இழந்தாலும் அதிலிருந்து வெளிந்து வந்த சத்தினை சூரியன் கந்த சக்தியை அது சேமித்து வைத்துக் கொள்கின்றது. அதை சேமித்த அந்த உணர்வின் தன்மை இது நம்ம பூமியான பரம் இந்த பரமான பரமாத்மாவில் இது அலைகளாக தொடர்கின்றது. பரமாத்மாவாக இருக்கின்றது. அதிலிருந்து தன் தாய்மரத்தின் உணர்வை அது நுகர்ந்து அந்த மரம் விளைந்து தன் இனத்தின் வித்தை உருவாக்குகின்றது. இதை போலதான் சூரியனால் உருவான இந்த உணர்வுகள் அதனின் அலை வரிசையில் தொடர்ந்து எதனுடைய நிலைகள் அது கவர்ந்ததோ அந்த இன வித்துகள் மாறுவதும் ஒன்றோடு ஒன்று மற்ற மரங்கள் உணர்வு ஒன்றோடு ஒன்று அதை இணைப்படும் போது இனங்கள் மர இனங்களும் மாறுவதும் தாவர இனங்கள் மாறுகின்றது. இப்போது நாம் இதை போன்ற வரும் நிலைகளிலிருந்து நாம் மனிதனான நாம் நமது உடலுக்குள் இருக்கும் உயிர் இதே போல நாம் எண்ணியது எதுவோ அது ஜீவ அணுக்களாக மாற்றி அந்த உணர்வின் உடலாக அது மாற்றி அமைக்கின்றது. இதே போன்றுதான் அது மாற்றிக்கொண்டிருக்கும் சூரியனைப் போல நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ இந்த அளவரிசையில் நாம் பூமியிலே காற்றோட கலந்து உள்ளது. ஆனால் நாம் உடல் இரத்தத்துடன் கலந்து விடுகின்றது. நாம் எண்ணீத எண்ணமோ அவை அனைத்தும் ஜீவ அணுக்களாக உருவாக்கியத்தன் நாம் இரத்தங்களிலே அந்த அணுக்கள் உருவரும் நிலையாக உருவருகின்றது. இந்த உணர்வின் சத்தை எதுவோ அந்தந்த நிலைகள் காற்றிலே வளர்ந்து வரும் சத்தை பல கோடி வித்துகள் நாம் வித்தினாலும் அந்தந்த மரத்தின் இனத்தை வெளுத்து அது விளைவது போல அது விளைந்து விடுகின்றது. நமக்குள் மனிதனாக இருக்கும் நாம் யாரார் அதாவது ஒருத்தன் தீமை என்ற பேச்சை பேசுகின்றான். அதிலிருந்து சொல்லாக வரும் அவனில் விளைந்த வித்தாக வெளிப்படுகின்றது. அந்த வித்தின் தன்மை நமக்குள் உற்று பார்க்கும் போது நமக்குள் அது ஊழ்வினையாக பதிவாகின்றது. ஆக ஊழ்வினையாக பதிவானத்தில் அந்த வினை தான் வித்து என்பது.
வித்து எவ்வாறு தன் உணர்வின் சத்தை கவர்கின்றதோ அதற்குள் நாம் எண்ணங்களாக பதிவு செய்த அந்த ஊழ்வினை மீண்டும் தன் உணர்வின் சக்தி ஆன்மாவாக மாற்றுகின்றது. மாற்றிய பின் நாம் சுவாசித்த பின் உயிரிலே பட்டு அது எண்ணமாக மாறுகின்றது. அந்த உணர்வின் அலைகள் உடலுக்குள் செயல்படுத்தும் போது அந்த உணர்வுகள் உந்து விசையால் நம்முடைய உடலின் அங்கங்கள் அதற்கு தக்கவாறு இசைகள் அமைக்கின்றது. நாம் நாதத்தின் சுருகி ஒன்று நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த இனிமைகள் அந்த உணர்வினை நாம் ஒருவரை பதிவு செய்து விட்டால் அதனின் ராக இணைப்பிற்கு அந்த வீணையின் வாசிப்பிற்கு நம்முடைய அங்கங்கள் அது இயக்குகின்றது. வாசிக்க தெரியவில்லைத்தான் முதலில் அதை பதிவின் தன்மை சீராக பதிவு செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னதான் வாத்தியம் வாசித்தாலும் அது வராது. ஆக இனிமை கொண்ட வாத்தியத்தின் உணர்வின் தன்மையை தனக்குள் பதிவு செய்யும் போது அது எவ்வாறு பதிந்த பின் தன் இச்சையாக அவருடைய அங்கங்கள் இசைப்பதும் மீண்டும் ரசனை அவர்கள் கூட்டும் போது அதற்கு தகுந்தவாறு அந்த வீணைகள் வாத்தியங்கள் மிகவும் நயமாகவும் பிறரை மகிழ்விக்கும் நிலையும் ஆட்சி படைக்கும் நிலைகளும் அது வருகின்றது. இதை போன்றுதான் ஒரு மனிதன் கோபித்த உணர்வின் தன்னை பதிவு செய்து கொண்டால் அந்த உணர்வின் நாதங்கள் நமக்குள் கோப உணர்ச்சி தூண்டி அந்த உணர்வுக்கொப்ப நம் அங்கங்களை இயக்குவதும் அதே உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் அந்த ஒருவனை அழித்திடும் நிலையோ இம்சிக்கும் நிலையோ நமக்குள் தோன்றுவதும் அதான் அவ்வாறு தோன்றிய உணர்வுகள் நம் உடலுக்குள் இம்சைப்படும் உணர்வுகளை உருவருகின்றது. பின் அந்த உருவரும் உணர்வுகள் வரும்போது நம் உடல்கள் மகிழ்ச்சியால் உருவான இந்த உடல்கள் நலியும் தருணம் வருகின்றது. ஆக இதை போன்றுதான் நாம் எண்ணியது உணர்வுகள் எவையோ அவை அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் சூரியனால் இயக்குவது போல நம் உயிர் நமக்குள் கவர்ந்துள்ள உணர்வுகள் இவ்வாறு அது மாற்றி அமைத்து ஆக உயிரணுக்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது.